ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிங்கி சமையல். இன்றைக்கி நம்ம மிங்கி சமையலில் ஒரு சூப்பரான ரவா உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஒரு ஆஃப் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்தோடனேயும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த டயத்தில் ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 பேருக்கு போதுமான அளவுக்கு இப்போ நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் போடுறேன். ஒரு மிளகா தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உரப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டிங்கன்னா 2 மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தக்காளி உங்கள் இஷ்டம் தான், சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், சேர்க்காம கூட செய்யலாம். நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி செய்யலாம், அது இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்கும். பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதா இந்த நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் சத்தான சாப்பாடாக அமையும். இப்போ இது மாதிரி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிடணும். இப்போ நான் 1 கப் ரவை எடுக்க போகிறேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். இந்த டயத்தில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்தால் தான் ரவை சேர்ந்து வர்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி வைக்கிறேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த வெங்காயம் அந்த எல்லா ஃப்ளேவருமே அந்த தண்ணியில் இறங்கணும். இந்த நேரத்தில் ரவையை ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவை பார்த்துக்கோங்க. இது 2 விடாமல் அப்படியே ஆட் பண்ணணும், கைவிடாமல் ஆட் பண்ணணும். அப்படியே நல்லா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாமல் அப்படியே ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சு தான் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சூப்பரான ஒரு ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது போல் பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம மிங்கி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.